பிரதேச குண்டர்கள் மற்றும் சமூக விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் கடுமையான சீவல் மற்றும் குற்றவியல் விளைவுகளை கொண்ட ஒரு கடுமையான தண்டனை சட்டம் என்பதால் சட்டப்பூர்வ நடவடிக்கை மற்றும் சட்டத்தின் உரிய செயல்முறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இச்சட்டத்தின் பயன்படுத்துவது பிரிவு 2B மற்றும் பிரிவு 2 கீழ் உள்ள குண்டார் மற்றும் கேங் என்பதற்கான சட்டப்பூர்வ வரையறையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெளிவற்ற அல்லது புறம்பான காரணங்களை அடிப்படையில் அமையக்கூடாது என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. முதல் தகவல் அறிக்கை பதிவு மற்றும் அதைத் தொடர்ந்த நடவடிக்கைகள் ஆழ்ந்த சிந்தனை, குற்ற நோக்கம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயலுடன் தெளிவான தொடர்பு ஆகியவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது. பிரிவு 14 கீழ் சொத்துக்கள் பறிமுதல் செய்வது தொடர்பான விதிகள் முறையான விசாரணை, ஆதார அடிப்படை மற்றும் இயற்கை நீதி கொள்கைகளை கடைபிடித்தல் போன்ற பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் மேலும் வலியுறுத்தியது. பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையிலிருந்து ஏதேனும் விலங்கல் கட்டாய தேவைகள் பூர்த்தி செய்யாமை அல்லது அதிகாரத்தை இயந்திரத்தனமாக பயன்படுத்தல் ஆகியவற்றை அந்த நடவடிக்கையை அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதாகவும் தன்னிச்சைத்தனமானதாகவும் இந்திய அரசியலமைப்பின் 14 மற்றும் 21 பிரிவுகளை மீறுவதாகவும் ஆகிவிடும். கடுமையான சட்டங்கள் கடுமையாக பொருள் கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் நடைமுறை பாதுகாப்புகள் தவறான பயன்பாடு மற்றும் தன்னிச்சையான அரசு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு ஆரண செயல்பாடாகவும் இது வலியுறுத்தப்படுகிறது.